இன்று தவக்காலத்தின் 6ஆம் நாள். நமது தவ முயற்சி பிறருக்கு நன்றி சொல்லுதல். இறை வார்த்தை: உங்களை நினைவு கூறும் போதெல்லாம் என் கடவுளுக்கு நன்றி கூறுகின்றேன். பிலிப்பியர் 1:3. நன்றியோடு இருக்கிறவர்கள் மகிழ்ச்சியாக, ஆரோக்கியமாக இருக்கிறார்கள். பிரச்சனைகளை நன்றாக சமாளிக்கிறார்கள். நெருக்கமான, உறுதியான நண்பர்களை வைத்திருக்கிறார்கள் என்று ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன. நன்றியோடு இருப்பவர்கள் அழிவை உண்டாக்குகின்ற பேராசை, மனக்கசப்பு, பொறாமை, கோபம் போன்ற குணங்களிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்கிறார்கள் என்கிறார் ஆராய்ச்சியாளர் ராபர்ட் ஏ. இமோன்ஸ். எனக்கு தகுதி இருக்கிறது, எனவே எனக்கு கொடுக்க வேண்டியதைத்தான் கொடுக்கிறார்கள் என்ற எண்ணம் ஆபத்தானது. நன்றி சொல்ல வேண்டும் என்ற எண்ணமே வராது. மனத்தாழ்மை என்ற நல்ல நிலத்தில்தான் நன்றி உணர்வு என்ற செடி வளரும். மற்றவர்கள் உங்களுக்கு உதவி செய்யும் போதும், உங்கள் பிள்ளைகள், பெற்றோர், கணவன் அல்லது மனைவி வழக்கமான உங்கள் தேவைகளை நிறைவேற்றும் போதும் சின்னதாக ஒரு தேங்க்யூ சொல்லுங்கள். நம்மை படைத்த கடவுள் நாம் நன்றியோடு இருப்பதற்கு சிறந்த முன்மாதிரி. எபிரேயர் 6:10 இவ்வாறு கூறுகிறது: கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார், ஏனெனில் கடவுள் நீதியற்றவர் அல்ல. அனைத்தையும் நமக்கு வழங்கும் கடவுள் நமது அன்பையும் உழைப்பையும் மறவாமல் நினைவு கூறுகிறார். அப்படி நன்றி மறத்தல் அவர் பார்வையில் நீதியற்ற செயல். இன்று முதல் நாம் சந்திக்கும் நபர்களிடம் எல்லாம் சொல்லுவோம் சின்னதாக ஒரு தேங்க்யூ வித் ஸ்மைல். ஜெபம். அன்பு ஆண்டவரே, என் சுவாசம் முதல் நான் வாசம் செய்யும் வீடு வரை என் ஆசையும் அடிப்படை தேவையும் கூட நீர் தந்த கொடை என உணர்ந்து உமக்கும் ஒவ்வொரு நாளும் அந்த கொடைகளை ஏந்தி வரும் அஞ்சல்காரர்களாம் நான் சந்திக்கும் மனிதர்களுக்கும் நன்றி கூறும் தாழ்ச்சி நிறை மனதை எனக்கு தாரும் இறைவா.